ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கப்ளிங் என்னன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய டைமில் நெட்டு செட்டில் இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். கப்ளிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த டிகிரி ஆஃப் interdependence between மாடியூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதோ இல்லை கெட் பண்ணுறதோ இங்கேருந்து இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கப்ளிங். ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதோ அங்கேருந்து டிவைஸ் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் சொல்கிறதோ நம்ம கப்ளிங் வந்து சொல்வோம். லோயஸ்ட் கப்ளிங் அப்படின்றத தான் நமக்கு பெஸ்ட்டு. கப்ளிங் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடாது, லோயஸ்ட் இது வந்து கப்ளிங் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். லோயஸ்ட் கப்ளிங்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் தென் மெயின்டெனபிளாக இருக்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கப்ளிங்காக டைப்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் கப்ளிங், காமன் கப்ளிங், எக்ஸ்டர்னல் கப்ளிங், அண்ட் தென் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலுக்கு அப்புறம் கண்ட்ரோல் கப்ளிங், அண்ட் தென் ஸ்டாம்ப் கப்ளிங், டேட்டா கப்ளிங், அண்ட் தென் மெசேஜ் கப்ளிங். These are the types of coupling. ஓகேவா, என்னென்ன இருக்குது? கண்டென்ட் இருக்குது, காமன் இருக்குது, எக்ஸ்டர்னல், கண்ட்ரோல், ஸ்டாம்ப், டேட்டா அண்ட் மெசேஜ். These are the lowest to the highest. These are the highest to the lowest. ஹையஸ்ட்லேருந்து நம்ம வந்து லோயஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். கப்ளிங் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னோம், கப்ளிங் வந்து நம்ம வந்து லோயஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. லோயஸ்ட்டாக இருந்தால் தான் பெஸ்ட்டு. இதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா கான்செப்ட் பிரகாரம் பார்க்கலாம். ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நெட் எக்ஸாமில் கொஷின் கிட்ட அட்டன் பண்ண முடியும். கண்டென்ட் கப்ளிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு போகும்போது இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஒரு மாடியூல் இது வந்து எல்லாத்தையுமே இது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதோட பிஹேவியர்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதோட இன்டர்னல் டேட்டாவில் அதை ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும், நமக்கு வந்து இதோடைய டேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாடியூல் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை டைரெக்டாக என்னுடைய மாடியூலில் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா, மாடிஃபை பண்ணும்போது டேட்டா சேஞ்ச் ஆகும் இல்லையா. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் கப்ளிங் மீன்ஸ் இஸ் த வேர்ஸ்ட் கப்ளிங் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் கப்ளிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டேட்டா, ஒரு மாடியூல் இருக்க ஒரு மாடியூலில் குளோபல் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கும். அதுதான் வந்து காமன் டேட்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிவைசஸ் இருக்குது இல்லையா, ஃபிசிக்கல் டிவைசஸ்லாம் இங்கேருந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறது தான் எக்ஸ்டர்னல் கப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கப்ளிங் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு கண்ட்ரோல் அதோட பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். த்ரூ எதை மூலயமா பார்த்திங்கன்னா ஃப்ளாகு அண்ட் தென் ரிஜிஸ்டர்ஸ் மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதான் கண்ட்ரோல் கப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லும். ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஷேர் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணுறது தான் ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா கப்ளிங் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா இஸ் ஷேர் த டேட்டா வந்து ஷேர் பண்ணும். ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலில் ஷேர் த டேட்டா த்ரூ பெராமீட்டர்ஸ் மேலே ஷேர் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா டேட்டா கப்ளிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் கப்ளிங்ன்றது டேட்டா வந்து த்ரூ மெசேஜ் மூலிமா இல்லைனா பார்த்திங்கன்னா கால்ஸ் மூலிமா டேட்டா வந்து பாஸ் பண்ணுறது ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு, அது மெசேஜ் மாடியூல் சொல்லுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல லோயஸ்ட்டு. நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா இந்த மாதிரி கேட்பாங்க. லோயஸ்ட் டு ஹையஸ்ட் இல்லை ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு கேட்கலாம். அண்ட் தென் கான்செப்ட் கொடுத்து கேட்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்னா என்னது, ஒரு மாடலில் இன்னொரு மாடலுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் மாற்றுறது.
டைரெக்டாக போய் மாற்றுறது சேஞ்சஸ் பண்ணுறது கண்டென்ட்டு. காமன்றது குளோபல் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது. ஒரு மெத்தட்லேருந்து ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு. எக்ஸ்டர்னல்ன்றது எக்ஸ்டர்னல் டிவைசஸ், ஃபிசிக்கல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, டிவைசஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்ன்றதுனது ஒரு மாடலில் இன்னொரு மாடியூலில் கண்ட்ரோல் பண்ணோம் த்ரூ எது மூலியமான ஃப்ளாக்ஸ் அந்த ரிஜிஸ்டர்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்டாம்ப்ன்றது ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணிக்கிறது. டேட்டா கப்ளிங்கிறது டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது த்ரூ எதை மூலிமா நம்ம பேராமீட்டர்ஸ் மூலிமா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது. மெசேஜ்ன்றது என்னது, மெசேஜ் கப்ளிங்ன்றது நம்ம மெசேஜ் மூலிமாவோ இல்லை மெத்தட்ஸ் காலிங் மூலிமாவோ டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது தான் பார்த்திங்கன்னா மெசேஜ் கப்ளிங் சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கப்ளிங். இப்போ கப்ளிங்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் கொஷின் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். எது வந்து எந்த கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டான கப்ளிங் அதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எது வந்து இருக்கிறதுல வேர்ஸ்ட்டான கப்ளிங்ன்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.